வார்ம் கிரீட்டிங்ஸ் குட்டீஸ். நம்ம இன்னைக்கு ஒலிம்பியாடில் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ், அதாவது NSO, அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் இதை பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் நியூட்ரியன்ஸ். நியூட்ரியன்ஸில் பார்த்தோம்னா மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு இருக்கு. இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்து நமக்கு அதிக அளவுக்கு வந்து நம்ம பாடிக்கு தேவைப்படும். மைக்ரோ நியூட்ரியன்ட் குறைவான அளவுக்கு தான் நம்ம பாடிக்கு தேவைப்படும். இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட்ல எது வருதுன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். இந்த கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எனர்ஜி கிவிங் ஃபுட். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு இமீடியட் எனர்ஜி கொடுக்கும். ஃபேட் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நமக்கு எப்போ வந்து எனர்ஜி டவுன் ஆகுதோ அப்போ கொடுக்கும். அதாவது டபுள் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஈக்குவல் டு 1 ஃபேட். அதாவது ஒரு பங்கு வந்து ஃபேட் அப்படிங்கிறது 2 பங்கு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டது அளவுக்கு நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். இப்போ கார்போஹைட்ரேட்டை பார்க்கலாம். கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது எனர்ஜி சப்ளையர், எனர்ஜியை சப்ளை பண்ணி கொடுக்கும். அதாவது இப்போ ஓட்டப்பந்தயத்துலலாம் ஓடுறாங்க அப்படின்னா அந்த ரன்னிங் ரேஸில் நமக்கு குளுக்கோஸ் கொடுப்பாங்க. இப்போ அந்த குளுக்கோஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இமீடியட் எனர்ஜி கிடைக்கும். அதுதான் எனர்ஜி சப்ளையர், அது கார்போஹைட்ரேட். இதில் என்னென்ன இருக்குன்னா C6H12O6ன்னு சொல்லுவாங்க குளுக்கோஸ்க்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா H12 இருக்கு, O வந்து 6 இருக்கு. அப்போ இதோட ரேஷியோ போடும்போது பார்த்தீங்கன்னா 12:6 அப்படின்னு வரும். 12:6னா 2:1. அப்போ கார்போஹைட்ரேட்ல இருக்க ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதோட ரேஷியோ கேட்டாங்கன்னா 2:1. இப்போ இதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட், பொட்டேட்டோ, பனானா, இதில் எல்லாம் வந்து ரைஸு, இதில் எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் நமக்கு இருக்கு. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து நான் வந்து மீட்டே எடுத்துக்க மாட்டேன், கறியே எடுத்துக்க மாட்டேன், இருந்தாலும் எனக்கு வந்து ஃபேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா எக்ஸஸான கார்போஹைட்ரேட்ஸ், நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும். எல்லாமே வந்து பேலன்ஸ்டு டயட்டாக சாப்பிடணும். அப்படி சாப்பிடாத எக்ஸஸ் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கும் போது அது வந்து நம்ம பாடியில் ஃபேட்டாக ஸ்டோர் ஆயிரும். இப்போ நம்ம கரெக்டான அளவுக்கு கார்போஹைட்ரேட் தான் எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். குளுக்கோஸ் நமக்கு இமீடியட் எனர்ஜியை கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சுகர், அடுத்து ஸ்டார்ச். சுகர்னா சிம்பிள் கார்போஹைட்ரேட், இமீடியட் எனர்ஜி கொடுக்கும். ஸ்டார்ச் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். அதாவது சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நிறைய சேர்ந்தது அப்படின்னா கிடைக்கிறது நமக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்டுக்கு இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், லாக்டோஸ் அண்ட் சுக்ரோஸ். இதுதான் வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னா எதுனா வீட்டு, ரைஸ், மெய்ஸ், பொட்டேட்டோஸ், இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். தட் இஸ் ஸ்டார்ச் வந்து இதில் இருக்கு. இப்போ ஒரு ஃபுட் ஐட்டம்ல நமக்கு சுகர் இருக்கா அப்படிங்கிறத எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும். அதில் பெனிடிக் சொல்யூஷன் ப்ளூ கலரில் இருக்கும், அதை எடுத்துக்கிறீங்க. அது வந்து 1 மினிட் வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது லோ சுகராக இருந்தது அப்படின்னா க்ரீன் கலரில் மாறும் அந்த சொல்யூஷன், நீங்கள் போடுற அந்த ஃபுட் ஐட்டம். இதே வந்து மீடியம் சுகர் இருந்ததுன்னா எல்லோ கலராக சேஞ்ச் ஆகும். ஹை சுகர் இருந்தது அப்படின்னா அது ரெட் கலராக சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து சிம்பிள் சுகரை டெஸ்ட் பண்ணுறதுக்கான மெத்தட். பெனிடிக் சொல்யூஷன் வந்து சிம்பிள் சுகருக்கு யூஸ் பண்ணுவோம். இதே காம்ப்ளெக்ஸ் சுகர், ஸ்டார்ச் வந்து இருக்கா அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட் வந்து அயோடின் டெஸ்ட். இப்போ அதே டெஸ்ட் டியூப்ல அந்த நம்ம என்ன உணவுப் பொருட்கள் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து அயோடினை வந்து ஆட் பண்ணும்போது அது ப்ளூயிஷ் பிளாக்காக மாறுச்சு அப்படின்னா அதில் ஸ்டார்ச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். கார்போஹைட்ரேட், இதோ கார்போஹைட்ரேட்டுங்கிறது எனர்ஜி சப்ளையோ. C6H12O6, ஹெச்சும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். இது மேக்ஸிமம் ரைஸு, பொட்டேட்டோ, பனானா, வீட் இது மாதிரி ஐட்டம்ல தான் இருக்கும். எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் எல்லாமே ஃபேட்டாக ஸ்டோர் ஆயிரும். கார்போஹைட்ரேட்ஸில் 2 டைப் இருக்கு, சிம்பிள் கார்போஹைட்ரேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். சிம்பிள் கார்போஹைட்ரேட்டுக்கு எக்ஸாம்பிள் சுகர், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டுக்கு ஸ்டார்ச். சுகரே வந்து எந்தெந்த டைப்ல சொல்லுவாங்கன்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், லாக்டோஸ், சுக்ரோஸ், எல்லாம் ஓசோஸ் அது மாதிரி வரும். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஸ்ட் பெனிடிக்ட் சொல்யூஷன். லோ சுகர்னா க்ரீனு, அடுத்தது எல்லோவுக்கு வந்து மீடியம், ஹையாக இருந்தால் ரெட்டு. டிராஃபிக் சிக்னல்ஸ் கூட நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது க்ரீனு, எல்லோ, ரெட்டு அப்படி. அடுத்தது ஸ்டார்ச் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், வீட்டு, ரைஸ், மெய்ஸு, சோளம்,
மக்காச்சோளம், பொட்டேட்டோ இதில் எல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்குது. அயோடின் சொல்யூஷன் அதில் ஆட் பண்ணும்போது ப்ளூயிஷ் பிளாக் கலராக மாறிச்சு அப்படின்னா அதில் ஸ்டார்ச் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபேட்டு. ஃபேட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து எனர்ஜி அது சப்ளையர்னு சொல்கிறோம், இது எனர்ஜி பேங்க்னு சொல்கிறோன்னா அது வந்து இமீடியட்டாக நமக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடும். நம்ம இன்னைக்கு வந்து கார்போஹைட்ரேட் சாப்பிட்றீங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரம் வந்து காலி ஆகிடும். ஆனால் இது வந்து ஃபேட் வந்து அதிகப்படியான ஃபேட்டு நம்மளோட ஸ்கின்னுக்கு அடியில் சேவ் பண்ணி வச்சுக்கும். அதனால தான் இது எனர்ஜி பேங்க்னு சொல்கிறோம். இதுலேயும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் தான் இருக்குது. அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பங்கு ஃபேட் சாப்பிட்டா நமக்கு 2 பங்கு கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா எவ்வளோ எனர்ஜி கிடைக்குமோ அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். இது ஸ்கின்னுக்கு அடியில் சேவ் பண்ணி வச்சுக்கும். ஹீட் இன்சுலேட்டர், அதாவது நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயே வந்து மீட்டு தான் சாப்பிட்றாங்க இல்லைங்களா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம கூலிங்க்கு வந்து கூலிங்கான பிளேஸுக்கு போனாலே நம்ம வந்து நான்வெஜ்ஜஸ் வந்து சாப்பிடுவோம். ஹீட் இன்சுலேட்டராக ஹீட் வந்து உள்ளே வந்து வராத வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து இந்த ஃபேட். அடுத்து குஷன் டு இன்டர்னல் ஆர்கன்ஸ். இன்டர்னல் ஆர்கன்ஸை பாதுகாக்கிற ஒரு குஷன் மாதிரியும் இந்த ஃபேட் வந்து நம்மளோட பாடியில் இருக்குது. அதனால இதையும் இக்னோர் பண்ணக்கூடாது. நம்ம கரெக்டான லெவலில் இதை எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபேட் வந்து எடுத்துக்கிறது நல்லது, அதாவது அனிமல் ஃபேட், வெஜிடபிள் ஃபேட்னு 2 ஃபேட் இருக்குது. அனிமல் ஃபேட்டை சேச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லுவோம், வெஜிடபிள் ஃபேட்டை அன்சேச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லுவோம். நம்ம பாடிக்கு ரொம்ப ஹெல்த்தியானது வெஜிடபிள் ஃபேட், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில், கோகனட், கிரவுண்ட்நட் ஆயில், மஸ்டர்டு, கடுகு எண்ணெய், இதெல்லாம் வந்து நம்ம பாடிக்கு தேவையான அன்சேச்சுரேட்டட் ஃபேட். சேச்சுரேட்டட் ஃபேட்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே அது வந்து சாலிடாக தான் இருக்கும். அதாவது நெய், வெண்ணெய் இதெல்லாம் பாருங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே அது சாலிடாக தான் இருக்கும். திஸ் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஆனால் அளவோடு நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு பஜ்ஜி வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதை ஒரு பேப்பரில் வந்து பேப்பர் 2 பேப்பருக்கு இடையில வைக்கும்போது என்ன ஆகும், அதெல்லாம் ஆயில் வந்து தெரியும் இல்லைங்களா, பேட்ச் இருக்கும் இல்லையா. அப்போ அதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அதில் ஆயில் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள் ப்ரோட்டீன். ப்ரோட்டீனை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா பாடி பில்டிங் நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாடிக்கு வந்து செல்கள் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஒரு வீட்டுக்கு வந்து செங்கல் முக்கியம். அந்த செங்கல் எல்லாம் சேர்ந்ததுனா தான் ஒரு வீடு வரும். அதே மாதிரியே நம்மளோட பாடிக்கு வந்து ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். செல் எல்லாமே ஃபார்ம் ஆகி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நமக்கு ப்ரோட்டீன் ரொம்ப மஸ்ட். இப்போ ப்ரோட்டீனில் நம்ம முன்னாடியே பார்த்தோம், கார்போஹைட்ரேட்டில் கால்சியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குன்னு பார்த்தோம். ஃபேட்லேயும் கால்சியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் ப்ரோட்டீனில் நைட்ரஜன் ஆட் ஆயிருக்கு. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில ப்ரோட்டீனில் வந்து சல்ஃபரோ அல்லது பாஸ்பரஸோ இருக்குது. இது வந்து நான் மெட்டல் அல்லது மெட்டல், இதெல்லாம் கூட ஒரு சிலது இருக்குன்னு சொல்கிறாங்க. 20 அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து தான் வந்து ப்ரோட்டீனை வந்து ஃபார்ம் பண்ணுது. இதில் எசென்ஷியல், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அப்போ எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பாடிக்கு வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். அது ப்ராப்பர் ஃபங்க்ஷனுக்கு. இதை வந்து பாடி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் ஃபேட்டாக வேணா ஸ்டோர் ஆகும், நம்ம ப்ரோட்டீனாக வந்து ஸ்டோர் ஆகாது. இது எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட மசில் க்ரோத், ஆர்கன் க்ரோத்துக்கு, செல்லோட க்ரோத்து, பாடியில் வந்து செல் வந்து டேமேஜ் ஆகும்போது அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப, வளர்ச்சிக்கு ப்ரோட்டீன் ரொம்ப மஸ்ட்டு. ஹீமோக்ளோபின், நம்ம பாடியில் இருக்க ஹீமோக்ளோபின், அந்த ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது, இந்த ப்ரோட்டீன் யாருக்கு ரொம்ப மஸ்ட், எல்லாத்துக்குமே மஸ்ட். ஆனால் ரொம்ப அதிகமாக வந்து எடுத்துக்கக்கூடியது வந்து யாருக்கு அப்படின்னா க்ரோயிங் சில்ட்ரன், வளர்ந்துட்டு இருக்க குழந்தைகள். அதே மாதிரி ப்ரெக்னன்ட் லேடி அப்படிங்கும்போது கன்சீவாக இருக்கவங்க, நர்சிங் மதர்ஸ், ஃபீட் பண்ணிட்டு இருக்க மதர்ஸுக்கு, உடம்பு சரியில்லாத அவங்க வந்து இன்னும் அவங்க பாடி வந்து ரெக்கவர் ஆகலை, அவங்கள ரெக்கவர் பண்ண வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ப்ரோட்டீன் மஸ்ட் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த ப்ரோட்டீன்லேயும் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபேட்டில் வந்து அனிமல் ஃபேட், வெஜிடபிள் ஃபேட்னு பார்த்தோமோ அதே மாதிரி ப்ரோட்டீன்லேயுமே வந்து அனிமல் ப்ரோட்டீன், வெஜிடபிள் ப்ரோட்டீன் அப்படின்னு இருக்கு. அனிமல் ப்ரோட்டீனில் இது வரும், மீட்டு, ஃபிஷ்ஷு, எக்கு, மில்க், இது எல்லாமே அனிமல் ப்ரோட்டீனில். வெஜிடபிள் ப்ரோட்டீனில் ட்ரை ஃப்ரூட்ஸு, பீன்ஸு, பல்சஸ், இப்போ எல்லா தானிய வகைகளுமே இந்த ப்ரோட்டீனில் வந்துடும். அதுலேயும் இந்த ஃபார்ட்டிஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடிய முளைக்கட்டின தானியங்கள் வந்து சாப்பிடும்போது இன்னும் நம்மளோட உடலுக்கு நல்லது. ப்ரோட்டீன் வந்து நம்ம பாடியில் அந்த ஃபுட்டில் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, கால்சியம் சல்ஃபேட்டும் சோடியம் ஹைட்ராக்சைடு, இது ரெண்டும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடை காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 drops சொல்யூஷனும்,
இதில் வந்து 10 ட்ராப்ஸ் சொல்யூஷனும் வந்து அந்த ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டில் ஊற்றி நல்லா ஷேக் பண்ணும்போது அது பர்பிளாவோ அல்லது வயலட் கலராகவோ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா the food contains protein அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீனை பற்றி உங்களுக்கு கிளியர் நாலேஜ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ரஃபேஜ் டயட்ரி இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.